ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. அப்புறம் மெயினாக உங்ககிட்ட நான் ஏதோ ஒன்று இவர் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் போன வாரம் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். இவருக்கு ஹார்ட் சர்ஜரி ஆகி 12 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் ஹார்ட் ஃபங்க்ஷன் 20% தான் இருக்குது, கொஞ்சம் லோவாக இருக்குது. ஆனாலும் கூட நாங்கள் ஒரு தைரியமாக ஆக்டிவாக இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் தண்ணி போடுறது, அப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ் கூட நான் தான் பண்ண சொல்கிறேன். இப்போ பண்ணுறாரு. அப்புறம் நான் லேடிஸ்க்கெல்லாம் மெயினாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டுக்காரை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் யாரும் ஆக மாட்டாங்க. நல்லா இருக்கியான்னு கூட சில உறவுகள் நம்மளை கேட்காது. கடைசி வரைக்கும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் இவங்க தாங்க. உயிர் பிரியிற வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தாங்க. உங்கள் வீட்டுக்காரை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த உறவுகளையும் நம்பாதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் 2 வார்த்தை சொல்கிறாரு கேளுங்க. உறவுகள் நம்மக்கிட்ட ஹெல்ப் எல்லாம் வாங்கி கடைசியில் நம்மளை ஏமாத்துற உறவுகள் தாங்க அதிகம். பேசுங்க நீ. அவங்க சொல்கிறது சில டைம் 100% இருக்கலாம், சில டைம் 50% இருக்கலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வி ஹேவ் டு டேக் கேர் அவர் ஹெல்த்து. ஸோ அது 100% ட்ரூ. ஸோ அதனால் ஆஃப்டர் 50 இயர்ஸ் நீங்கள் ஆன உடனே ஃபுட்டு டயட் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். டாக்டர்கிட்ட போனாலும் அதை தான் சொல்லுவார். ஸோ அதனால் முடிஞ்ச எவ்வளோ மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். மெடிடேஷன் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். தெரியலன்னா அதை கற்றுக்காங்க. டிவிலலாம் நிறைய ப்ரோக்ராம் வருது, ராம்தேவ்ஜி வருது, சத்குரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை பார்த்து நீங்கள் மெடிடேஷனு பிராணாயாமம் அதெல்லாம் கற்றுக்கணும். வாக்கிங் நல்லா செய்யணும். முடிஞ்சவளோ நம்ம முயற்சியை நம்ம செய்யணும். அதுக்கு மேலே எல்லோடைய ஃபேட் என்றைக்கு எழுதியிருக்கோ ஆண்டவனுடைய எழுத்து தான் கேரண்டி. ஸோ அது வரைக்கும் அதனால் நம்ம ஆண்டவனுடைய எழுத்துன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்ம முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். முடிஞ்சவளோ சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க, பேரம் பேத்திங்க இருந்தால் பேரம் பேத்திங்க, நல்ல ரிலேஷன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, ஷேரிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர இடத்துல நீங்கள் ஷேரிங் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் வராத இடத்துல முயற்சி பண்ண போகாதீங்க. உங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, உங்களை யார் நல்லா பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கடவுளையும் நினச்சி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மியூசிக் கேளுங்க. நான் பேசிக்கலி ஐ எம் ஏ சிங்கர். ஸோ நான் மியூசிக் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ இந்துஸ்தானி, கிளாசிக்கல், சங்கீதம், கர்நாடகா சங்கீதம் எல்லாத்தையும் கேட்பேன். நான் நல்ல நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் கேட்பேன். ஸ்டேட்டஸ்க்கு கூட போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 150லேருந்து 200 பேர் டெய்லி வாட்ச் பண்ணுவாங்க என்னுடைய ஸ்டேட்டஸை. ஸோ அதனால் ஏதோ ஒன்று நம்மளுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு பாதையை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் குஷியாக போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் மெயினாக லேடிஸ்க்கு சொல்கிறது, ஜென்ஸுக்கும் சொல்கிறேன், யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள நடக்க சொல்லுங்கள். நடந்தால் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். நடக்காமல் வீட்டில் இருக்காங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களே டவுன் பண்ணிவிடுங்க. மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் மார்னிங், 30 மினிட்ஸ் ஈவினிங் வாக் பண்ணால் போதும். வாக்கிங் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டு அது காமனு, தெரிஞ்ச எக்ஸசைஸ் கூட நீங்கள் லைட்டாக பண்ணலாம். ஃப்ரீ எக்ஸசைஸ், ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸு, ட்ரில் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் பேலன்சிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.